வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டிஜிட் தமிழில் அன்பான வணக்கம். இன்னைக்கு அன்பாக்சிங்காக இன்னொரு சூப்பரான ஃபோன் இருக்குது. என்னன்னு கேட்குறீங்களா? அதுதான் realme 6 Pro. realme வரிசையாக நிறைய ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி realme 6 சீரிஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கையில் இருக்கிறது realme 6 Pro. இன்றைக்கி இந்த realme 6 Proவை அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே என்னெல்லாம் சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். என்னோட சேர்ந்து பார்க்குறதுக்கு நீங்களும் ரெடியாக இருங்க. வாங்க இந்த அன்பாக்ஸ்குள்ளே போ. இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து டைப் சி கொடுத்துருக்காங்க. டைப் சி கொடுத்ததுக்கு ரியல்மிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டைப் சி கொடுக்காம மைக்ரோ யூஎஸ்பி தான் கொடுக்குறாங்க. அதுக்காக ரியல்மி இந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்ததுக்கு அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு, இதில் கூடவே 30 volt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்ரி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அது இப்போ சொல்ல மாட்டேன், சஸ்பென்ஸ், வெயிட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த ஃபோன் ரொம்பவே ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவும் 1 இல்லை 2 இல்லை, டுவெல் பஞ்ச் ஹோல். ஸோ டுவெல் பஞ்ச் ஹோல் அது மட்டும் இல்லாமல் இதோட டிஸ்பிளேவும் ரொம்ப அழகாக, ரெசல்யூஷன் ரொம்ப செம்மையாக இருக்குது. அந்த பஞ்ச் ஹோல் மற்றும் ஒரு பிளாக் கலர் ஒரு தனியான ஒரு லுக்கு கொடுக்க பார்க்குறதுக்கு. டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த 4 சைடும் ஒரு நல்ல கர்வ்டான ஒரு லுக் இருக்குது. ஸோ கர்வ்டு இருக்கிறது ஒரு கையில் என்னால் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரியல்மியின் டிசைன், பேக் டிசைன் செம்மையாக ஒரு எஸ் போன்ற ஒரு வடிவமைப்பில் இருக்குது. ஸோ ரொம்பவே அழகான ஒரு க்ளாஸியான லுக் இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப அழகாக இருக்குது. பின்புறம் ஒரு குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. வித் சிங்கிள் எல்இடி ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. அதை தவிர கீழே ரியல்மி பிராண்டிங் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எஸ் போன்ற லுக் ரியல்மி 6ல் கொடுத்துருக்கிறது பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சரி, வாங்க போகலாம். இந்த ஃபோனோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கலாம். சிறப்பு ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன், 12 பஞ்ச் ஹோல் இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் இருக்கிற வந்து முக்கியமான வந்து ஒரு டிஸ்பிளே சைஸ் எல்லாம் பார்க்க போனால், இந்த ஃபோனில் இருக்கிற டிஸ்பிளே சைஸ் 6.6 இன்ச் இருக்குது. கிட்டத்தட்ட ரெசல்யூஷன் பற்றி பேசையில் 1080x2400 பிக்சல் ரெசல்யூஷன் இருக்குது. ஸோ அதனால தான் என்னவோ இந்த ஃபோனில் டிஸ்பிளேலாம் பார்த்திங்கன்னா செம்மையாக ஒரு ரொம்ப அழகான ஒரு இதாக இருக்குது. பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ரெசல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஒரு தெளிவாகவே இருக்குது. இப்போது இந்த ஃபோனில் கண்டிப்பாக ப்ராசஸர் பற்றி பேசையில், இந்த ஃபோனில் ஒரு Qualcomm Snapdragon 720G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் முறையாக ரியல்மி இந்த ஃபோனில் Qualcomm Snapdragon 720G ப்ராசஸர் கொண்டு வந்திருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். 720G ப்ராசஸர் பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க. மேலும் இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 4300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 4300 mAh பேட்டரிக்கு 30 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுக்காக இந்த உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் வேகமாக சார்ஜ் செஞ்சுக்க முடியும். ஸோ ரியல்மியின் ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு பார்த்திங்க அப்படின்னா சார்ஜர் கண்டிப்பாக வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே வேலை செய்யுது. ஏன்னா ரியல்மியின் பிராண்டை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால சொல்கிறேன். இந்த பஞ்ச் ஹோல் வந்து பார்த்திங்கன்னா 16 MB + 8 MB கேமரா வச்சுருக்காங்க. ஸோ 16 MB + இந்த 8 MB வந்து எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி ஒரு சில ஃபோட்டோவை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ரியர் கேமராவில் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்க அப்படின்னா செல்ஃபி வந்து ரொம்பவே தெளிவாக இருக்குது. ஸோ பஞ்ச் ஹோல் கேமரா வந்து எந்த அளவுக்கு இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா லைட் இல்லாத இடத்துல எடுத்தது. ஸோ இது வந்து ஒரு லைட் போட்டு லைட் வெளிச்சத்தில் எடுத்தது. ஸோ இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இங்கே கேமரா செல்ஃபி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. ப்ளஸ் வந்து இது பேக் கேமராவில் எடுத்துருக்கிறது வந்து லைட் இல்லாமல் ஒரு பேக்ரவுண்ட் கேமராவில் இருக்குது. ரொம்ப கேமரா வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கலர் எல்லாம் பிளர் ஆகாமல் அப்படியே ரியலாகவே இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப செமையாக இருக்குது. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதையும் சொல்லுங்கள். 12 செல்ஃபி, அதுவும் 16+8 மெகாபிக்சல் செல்ஃபிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பேக் கேமரா பற்றி பேச வேண்டிய நேரம் வந்தாச்சு. பேக் கேமராவுக்கு பார்த்திங்க அப்படின்னா குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. குவாட் கேமராவில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கையில் அதில் வந்து மெயினாக வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 64 மெகாபிக்சல் + 8 மெகாபிக்சல் + 12 மெகாபிக்சல் + 2 மெகாபிக்சல் என்னென்னத்துக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் மெயின் கேமரா 64 MB வச்சுருக்காங்க. அது தவிர டெலிஃபோட்டோவுக்கு, டெப்த் சென்சாருக்கு, மேக்ரோ லென்ஸ்க்கு இது எல்லாத்தையும் சேர்த்து இவங்க இந்த 4 கேமராவை கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்துருந்த ரியல்மியின் 6 Pro எப்படி இருந்துச்சு? மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த பஞ்ச் ஹோல் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மேலும் இந்த ஃபோனோட கம்பேரிசன் எந்த ஃபோன் கூட பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க
அதையும் சொல்லிடுங்க. நம்ம அது கூட ஒரு கம்பேரிசனும் போட்டுடலாம். ஸோ இந்த வீடியோவில் ரியல்மி 6 ப்ரோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மேலும் நீங்கள் இன்னும் டிஜிட்டமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.